எல்லோருக்கும் இனிய ராத்திரி வணக்கம். எனக்கு அன்பானவர்களே, தற்போது நான் திருக்குணாமலை பட்டணத்திலே இருக்கிறேன். இந்த பட்டணத்தினுடைய மாலை நேர காட்சிகளை நான் பார்க்கிறேன். இந்த மாலை நேரத்தில் அநேக வாலிப தம்பிமார், அநேக இளம் குடும்பஸ்தார்கள் மது போதையிலே மிதக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த மதுபோதை கலாச்சாரம் அவனுடைய தன்மானத்தை இழக்கச் செய்து அவனுடைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதியற்றவனாக நடைப்பணமாக அது அந்த குடிபோதை மாற்றுகிறது. எங்கே பார்த்தாலும் அந்த குடிக்கிறவருடைய முகம் அந்த சாயலாகவே மாறிவிடும். நல்ல அழகான மனிதர்கள், கடவுளுடைய சாயலை பெற்ற மனிதர்கள் இப்படி குடிப்பதினால் குடிக்கிறவனுக்கென்று ஒரு முகம் இருக்கிறது. அந்த குடிக்கிறவனிடத்திலே அந்த முகம் காட்சியளிக்கிறது. திருக்குணாமலை பட்டணம் என்பது மிக ஒரு கடினமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்போதெல்லாம் நான் ஒரு விசை இந்த பட்டணத்தை சுற்றி பார்ப்பது உண்டு. இந்த பட்டணத்தில் தமிழ் சிங்களவர்கள் மத்தியிலே ஒரு போலியான அன்பை நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த தடவை நான் வந்தபோது அந்த ஒரு பரஸ்பரத்தை, ஒரு ஐக்கியத்தை, அது தமிழர்களாயிருக்கலாம், சிங்களவர்களாயிருக்கலாம், அவர்களுக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை ஈடுபாடை நான் பார்க்கிறேன். விசேஷமாய் இந்த பட்டணத்திலே வாழ்கிற சிங்கள மக்கள் அனைவருக்கும் தமிழ் தெரிந்ததுதான் அற்புதமான ஒரு மகிழ்ச்சி. அநேக பட்டணங்களிலே தமிழ் தெரிவதில்லை. அம்பாறை பட்டணத்திலே நிறைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் தமிழை கொஞ்சம் கூட தமிழ் தெரியாது. ஆனால் திருக்குணாமலை பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்கு தமிழ் தெரிவதை இட்டு அந்த மக்களை நான் பாராட்டுகிறேன். ஒருவேளை அந்த மொழி அவர்களுக்குள்ளே இருக்கிற துயேசத்தை வேரோடு பிடுங்குகிறது என்பதைத்தான் நான் அந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறேன். ஆகையினால் எனக்கு அன்பானவர்களே, திருக்குணாமலை பட்டணம் நல்ல ஒரு பட்டணம், ஆசீர்வாதமான பட்டணம். இந்த பட்டணத்திலே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க நான் ஜெபம் செய்கிறேன். இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பட்டணம் அழிந்தது போதும், அவமானப்பட்டது போதும், நிந்திக்கப்பட்டது போதும். இனியாவது இந்த பட்டணம் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், சந்தோஷமாய், முப்பரி நூலாய் வாழும்படியாக இந்த பட்டணத்தை நான் பிளஸ் பண்ணுகிறேன். God bless you. God bless you.